11ஆம் வகுப்பு வேதியியல் வால்யூம் 1 டாப் 70 கொஸ்டின்ஸ் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்ப்போமா? 1. வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். கேள்வி எண் 1. மோல் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? 2. பின் வருவனவற்றின் எளிய விகித வாய்பாடுகள் என்ன? 1 குளுக்கோஸ் C6H12O6, 2 கார்பின் C8 H10N4O2, 3 ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. 4 கிராம் சமான நிறை வரையறுக்கவும். 5 ஒப்பு அணு நிறை வரையறு. 6 பின்வரும் அடிகோடிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் காண்க. 1 H2SO4, 2 Cr2O7 2-, 3 H2O2, 4 KMnO4. 7 76.6% கார்பன், 6.38% ஹைட்ரஜன் மீத சதவிகிதம் ஆக்சிஜனையும் கொண்ட சேர்மத்தின் எளிய விகித வாய்பாடு, மூலக்கூறு வாய்பாடு ஆகியவற்றை காண்க. சேர்மத்தின் ஆவி அடர்த்தி 47. பாடம் 2 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. 8 ஐசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு எழுதுக. 9 ஷ்ரோடிங்கரின் அலை சமன்பாடு வருவி. 10 ஆஃபாத் தத்துவத்தினை கூறுக. 11 ஹுண்ட் விதி வரையறு. 12 பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன? 13 4 குவாண்டம் எண்களை பற்றி சிறு குறிப்பு வரைக. 14 டி ப்ரோக்லி சமன்பாட்டை எழுது. 15 போர் அணு மாதிரியின் கருதுகோள்களை எழுதுக. 16 பவுலி தவிர்க்கை தத்துவத்தினை கூறுக. 17 காப்பர் மற்றும் குரோமியம் எலக்ட்ரான் அமைப்பை எழுதுக. 18 n4 எனில் ஒரு அணுவில் சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. பாடம் 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. 19 நவீன ஆவர்த்தன விதியை கூறு. 20 மூலைவிட்ட தொடர்பினை விவரிக்கவும். பாடம் 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. 19 நவீன ஆவர்த்தன விதியை கூறு. 20 மூலைவிட்ட தொடர்பினை விவரிக்கவும். 21 அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிக் முறை விளக்கு. 22 லாந்தனாய்டுகள் மற்றும் ஆக்டினாய்டுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை தருக. 23 நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம், தக்க காரணம் தந்து விவரிக்கவும். 24 ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு கூறு. 25 திரை மறைப்பு விளைவு என்றால் என்ன? 26 செயலுறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன? 27 எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பிலிருந்து சகப்பிணைப்பின் அயனித்தன்மையை எவ்வாறு நிர்ணயிப்பாய்? 28 அயனியாக்கும் ஆற்றல் வரையறு. பாடம் 4 ஹைட்ரஜன். 29 டியூட்டீரியத்தின் பதிலீட்டு வினைகளை எழுதுக. 30 ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் யாவை? 31 பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய்? 32 டிரிட்டியம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 33 நீர்வாயு மாற்ற வினை என்றால் என்ன? 34 கனநீரின் பயன்கள் யாவை? 35 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகளை குறிப்பிடுக. பாடம் 5 கார மற்றும் காரமண் உலோகங்கள். 36 பெரிலியம் மற்றும் அலுமினியத்தின் ஒத்த தன்மைகளை விவரிக்கவும். 37 சால்வே முறையில் நிகழும்
வேதி வினைகளின் சமன்பாடுகளை எழுதுக. 38. சுண்ணாம்பு அடித்தலில் கால்சியம் ஹைட்ராக்சைடின் பயன் யாது? 39. பாரிஸ் சாந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது மற்றும் பயன்களை எழுதுக. 40. சலவைத்தூள் அதாவது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வாறு தயாரிப்பாய்? 41. ஜிப்சத்தின் பயன்களை குறிப்பிடுக. 42. நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் சோடியம் குளோரைடின் கரைதிறனை விட மிக அதிகம் ஏன்? 43. சோடியம் மற்றும் பொட்டாசியம் அயனிகளின் உயிரியல் முக்கியத்துவத்தை எழுதுக. சோடியம் பொட்டாசியம் இறைப்பி செயல்பாட்டை விவரி. 44. மெக்னீசியம் மற்றும் கால்சியத்தின் உயிரியல் முக்கியத்துவம் தருக. பாடம் 6. வாயு நிலைமை. 45. பாயிலின் விதியினை தருக. சார்லஸ் விதியினை தருக. 46. கே-லுசாக் விதியினை தருக. 47. அவகேட்ரோ கருதுகோள் தருக. கிரஹாம் விதியினை கூறு. 48. விரவுதல் மற்றும் பரவுதல் வேறுபடுத்துக. 49. நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி. 50. டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுக. 51. அமுக்குத்திறன் காரணி என்றால் என்ன? 52. வான் டெர் வால் சமன்பாட்டை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை கருவி. 53. ஜூல் தாம்சன் விளைவினை கூறுக. 54. எதிர்மாறு வெப்பநிலை என்றால் என்ன? 55. வாயுக்களை திரவமாக்க பயன்படும் 3 முறைகளை குறிப்பிடுக. பாடம் 7. வெப்ப இயக்கவியல். 56. பொருண்மைசார் மற்றும் பொருண்மைசாரா பண்புகள் என்றால் என்ன? உதாரணம் கொடு. 57. அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை விளக்குக. 58. வழி சார்புகள் மற்றும் நிலை சார்புகள் என்றால் என்ன? இரு எடுத்துக்காட்டுகள் தருக. 59. ஒரு நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா Hக்கும் டெல்டா Uக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி. 60. கிப்ஸ் கட்டிலா ஆற்றலின் 5 சிறப்பியல்புகளை தருக. 61. வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதியை எழுதுக. 62. வெப்ப இயக்கவியலின் முதலாவது விதியை எழுதுக. 63. மோலார் வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. அதன் அலகு யாது? 64. வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி பல்வேறு கூற்றுகளை எழுதுக. 65. வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதியை எழுதுக. 66. ஹெஸின் வெப்பமாறா கூட்டல் விதியை கூறு. 67. படியக்கூறு ஆற்றல் என்றால் என்ன? 68, 69 மற்றும் 70 ஆகிய 3 வெப்ப இயக்கவியல் கணக்குகளும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய கணக்குகள். நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். 11ஆம் வகுப்பு வேதியியல் தொகுதி 1 இந்த வீடியோவில் உள்ள 7 பாடங்களின் தலைப்பை கிளிக் செய்யும் பொழுது அந்த பாடத்திற்கான யூடியூப் பிளேலிஸ்டுக்குள் செல்லலாம். எந்த கேள்வியிலாவது சந்தேகம் இருக்குமேயானால் அந்த பாடத்தினுடைய பிளேலிஸ்டில் நீங்கள் அந்த கேள்வியை செலக்ட் செய்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அனைத்து மாணவர்களும் சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று வீடியோக்களை பெற ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.